குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம 22 ஆகஸ்டோட இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாளோட நியூஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அஃபேர்ஸ் க்ளவுடோட யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ 2 கம்பெனி யார் UIDAI ஸ்டார்லிங்க் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்லிங்கோட ப்ராசஸுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்க. ஸ்டார்லிங்க் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்க? UIDAI. ஓகே, ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக. அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ UIDAI இதோட ஹெட்டு யாருன்னு பார்த்துக்குங்க. யார்? புவனேஷ்குமார். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2009. ஓகேவா? 2009. ஓகே, அடுத்தது இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க வந்து 3 நிவேஷக் சேவா கேந்திரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்கே அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஓகே, ஹைதராபாத்தில் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இதில் பெரிய நியூஸ் கிடையாது, லொக்கேஷன் மட்டும் முக்கியம். ஓகே, இது ஒரு இனிஷியேட்டிவ். என்ன அப்படின்னா பிரேக்கிங் பேரியர்ஸ் ஃபெலோஷிப். ஸோ யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்க ப்ளஸ் நிப் மேன் ஃபவுண்டேஷன் அண்ட் யங் லீடர்ஸ் ஃபார் ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப். இவங்க 3 பேரும் சேர்ந்து. ஓகே, ஸோ இது ஒரு எம்பவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஓகே, இந்த ஆக்ட் மட்டும் பார்த்துங்க. என்ன ஆக்டு? ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016. அவ்வளோதான். ஸோ அடுத்தது 2 ஆர்கனைசேஷன். யார்? பிரம்மபுத்திரா வேலி ஃபெர்டிலைசர் அண்டு நேஷ்னல் சீட் சென்டர் பூட்டான். ஓகே, 5 வருஷம் பேக். என்ன அப்படின்னா இவங்க பிரம்மபுத்திரா வந்து பூட்டானுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. 5 இயர்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். 5 இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா EPF ஒர்க் இல்லையா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது? 1951. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய செட்டில்மெண்ட் பணம் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 டைம் ஃபுல் செட்டில்மெண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா 8.8 15 lakh. ஓகே, கிட்டத்தட்ட டபுள். இது எப்போ இருந்து எஃபெக்டிவ் வந்திருக்கு அப்படின்னா April 1 ஸோ அப்போ அமௌண்ட் வந்து இந்த 2 சேர்த்து 1 பாயிண்ட். ஓகே, செகண்ட் இது எப்போ இருந்து எஃபெக்டிவ் வந்திருக்கு 2. இனிமேல் ஏப்ரல் 1 2026 5% இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது 3rd பாயிண்ட். அவ்வளோதான். எஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். ஓகே, ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். யார் கூட? யூரேஷியன். ஓகேவா? இது வந்து 5 கண்ட்ரீஸ்: அர்மேனியா, பெலாருஸ், கசகஸ்தான், கிர்ஜிகிஸ்தான், ரஷ்யா. ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து யூரேஷியன் எக்கனாமிக் யூனியன் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் நமக்கும் உள்ள ட்ரேடு பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 69 பில்லியன் இருந்திருக்கு. ஓகேவா? 69 பில்லியன் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரீட்டி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2015 ஃபார்ம் பண்ண ட்ரீட்டி. ஓகேவா? 2015 ஃபார்ம் பண்ண ட்ரீட்டி. ஓகே, எஸ். அடுத்தது இது பெரிய நியூஸ் கிடையாது, இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து NROக்கு வந்து இன்டர்நேஷ்னல் UPI டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட இன்டர்நேஷ்னல் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா, ஸோ இது எவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா முக்கியம். 12. அடுத்தது தாமஸ் குக் ட்ராவல் கம்பெனி. ஸோ அவங்களோட ஃபெசிலிட்டிக்காக வந்து மாஸ்டர் கார்டு கூட சேர்ந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கு பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், இதுவும் பெரிய நியூஸ் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிங்க. இது வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய நியூஸ் தான். என்ன அப்படின்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா? பப்ளிக் செக்டர் யூனியன் தான். இவங்க வந்து ஒரு 200 கோடி தர்றாங்க. யாருக்கு அப்படின்னா சிட்கோ அப்படின்னா சூரத் இன்டெகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். எதுக்காக அப்படின்னா மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஹப்பு சூரத்தில், லாஜிஸ்டிக் செக்டர் சம்மந்தப்பட்டது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபண்டு முக்கியம். ஓகே, அவ்வளோதான். எல்லாமே வந்து ஒன்லைனராக தான் இருக்குது இன்றைக்கி, பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் இருக்காங்களே, அவங்க வந்து நேஷனல்
பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் கூட சேர்ந்து பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், ஓகேவா. ஸோ இந்தியாவோட டார்கெட் என்ன, 2033 5 ஸ்மால் நியூக்ளியர் மாடுலர் ரியாக்டர் பண்ணணும். 2047 100 ஜிகாவாட் நியூக்ளியர் எனர்ஜி டார்கெட். அதுக்காக தான், ஓகே. பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டருக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஓகே. எஸ். அடுத்தது வந்து பல்லிஸ்டிக் மிசைல் எப்படின்னா வந்து இன்டர் கான்டினென்ட், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல், ஓகேவா. என்னதுன்னா அக்னி 5. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 5000 கிலோமீட்டர். அதுதான் முக்கியம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோலார் ஸ்டார்ம் இருக்கு இல்லையா, அதை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது யார் அப்படின்னா ஐபிஎம், நாசா. ஸோ ரெண்டுமே வந்து அமெரிக்கா. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாசா, ஓகேவா. அவ்வளோதான். ஸோ யூபியில் வந்து ஒரு பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஜஸ்ட் மட்டும் ரீட் பண்ணிங்க போதும், ஓகே. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.